விஸ்வாசம் படத்துடைய விஸ்வரூபம் பேட்டைய புரட்டி போட்டிருக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் எனும் வார்த்தைய படம் பார்த்த அத்தனை பேரும் உதித்ததன் விளைவாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தலப்படத்தை நோக்கி படையெடுத்திருக்காங்க. 2ஆம் நாளிலேயே பேட்ட பட வசூல்ல சின்னதா ஒரு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டுல விஸ்வாசம் படத்தை துவக்கிய போது 2019 ஜனவரி 10ஆம் தேதி அஜித்திற்கு ராசியான வியாழக்கிழமை ரிலீஸ் என்று சொல்லித்தான் பூஜையே போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரஜினியின் பேட்ட படமோ பொங்கல் ரிலீஸ் திட்டமிட்டாங்க. அப்படியே வந்தாலும் அஜித் பட ரிலீஸ் அன்றே தாங்களும் வரும் எண்ணமும் இல்ல. ஆனா தீபாவளிக்கு விஜயுடைய சர்க்கார் ரிலீஸ் ஆகி வசூல்ல கெத்து காட்டியது போல பொங்கலுக்கு தலையின் விஸ்வாசம் மட்டும் சிங்கிளாக வரும் என ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே வேண்டுமென்றே பொங்கல் போட்டியில குதித்தது ரஜினியின் பேட்டை. அதிலும் வழக்கமாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் இல்லாம அஜித்துக்கு போட்டியாக வியாழக்கிழமை ரிலீஸுக்கு வந்தார் ரஜினி. அது வரையில ரஜினி படத்தின் சீண்டல்களுக்கு பதில் சொல்லாம தான் இருந்தாரு நம்ம தல. ஆனா ரிலீஸ் வரையில சிக்கல்கள் கிளப்பியதால பேட்ட ட்ரெய்லருக்கு பின் வந்த விஸ்வாசம் ட்ரெய்லர் முழுக்க ரஜினிய குறிவைத்து தாக்கப்பட்டதாக இருந்தது. வெறித்தனமான 2 படங்களுமே மோதி கொண்டதால முதல் ஷோ யார் ஹிட் என்பதை அறிவித்து விட்டது. ரஜினியின் பேட்ட படத்தை அடிச்சு தூக்கி விட்டது விஸ்வாசம். மேலும் பேட்ட படத்தை விட விஸ்வாசம் படத்திற்கு தான் எக்கச்சக்க பாராட்டுகள். தனி ஒரு நபராக நின்று ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி தரலோக்கலாக பிரித்து மேத்தி விட்டார் நம்ம தல. விவேகம் படத்துடைய நஷ்டத்தால நொந்து கிடந்த சத்யஜோதி பிலிம்ஸ் பெரும் உற்சாகத்துல இருக்காங்க. அதே வேளையில 2019 மாஸ் ஹிட்டுடன் துவக்கி இருக்கும் தல இந்த வெற்றியை தன் தலையில ஏற்றிக் கொள்ளாமல் வழக்கம் போல ரொம்பவே அமைதியா இருக்காரு. தலையுடைய இந்த தாறுமாறு வசூல் வெற்றி மற்றும் படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் அவரது வீட்டை நாடி சென்றிருக்காங்க. ஆனா போனி கபூருடைய படத்தை முடித்துவிட்டு தான் அடுத்த போனி என்பதுல தல உறுதியா இருக்காரு. விஸ்வாசம் படத்துல அஜித் சருக்கு ஜோடியா நடித்த நயன்தாரா தனது பாய் ஃப்ரெண்ட் விக்னேஷ் சிவனுடன் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்காங்க. அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல பேட்ட படத்தையும் பார்த்திருக்காங்களாம். மேலும் நயன்தாரா சந்திரமுகி படத்துல ரஜினி சாருக்கும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. மேலும் ரஜினி எனக்கு மிக பிடித்த ஹீரோ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த தகவல்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.